ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அங்கு குண்டர் ராஜ்யம் முடிவுக்கு வரும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. டெல்லியில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விலக்கு கிடைக்கும் என உறுதி. மேற்கு வங்க மாநிலத்தின் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது. பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்களின் ரோந்து பணியை தீவிரப்படுத்திய தேர்தல் ஆணையம். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமெனில் அமெரிக்கா தனது தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஈரான் அதிபர் பெஷெஷ்கியன் நிபந்தனை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 38வது போட்டி. லக்னோவை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அங்கு குண்டர் ராஜ்யம் முடிவுக்கு வரும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலம் டெகட்டாவில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலின் முதல் கட்டத்திலேயே வாக்காளர்கள் மம்தா பானர்ஜியின் அரசை முற்றிலுமாக அழித்து விட்டனர் என்று கூறினார். கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற முதல் கட்ட தேர்தலில் பாஜக ஏற்கனவே 110 இடங்களை கைப்பற்றியுள்ளது என்றும் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அங்கு குண்டர் ராஜ்யம் முடிவுக்கு வரும் என்றும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாநிலத்தில் பதுங்கியிருக்கும் ஊடுருவல்காரர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இதன் பின்னர் அதே மாவட்டத்தின் ரானாகாட்டில் நடந்த மற்றொரு கூட்டத்தில் அமித்ஷா பேசியபோது பெரும்பாலான கால்நடை கடத்தல் நாடியா வழியாகவே நடைபெறுவதாக குற்றம் சாட்டினார். டெல்லியில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று நடைபெறவுள்ளது. டெல்லி பாரத் மண்டபத்தில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், நியூசிலாந்து முதலீட்டுத்துறை அமைச்சர் டோட் மெக்லே ஆகியோர் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகிறது. ஒப்பந்தத்தில் இந்தியாவிற்கு நியூசிலாந்து ஏற்றுமதி செய்யும் கம்பளி, நிலக்கரி, செம்மறி ஆட்டு இறைச்சி, மரப்பொருட்கள், ஒயின், கிவி பழங்கள், ப்ளூபெர்ரி உட்பட 95% பொருட்களுக்கு வரி ரத்து செய்யப்படும் அல்லது குறைக்கப்படும். ஆனால் இந்திய விவசாயிகள் மற்றும் உள்நாட்டு தொழில்துறையை பாதுகாப்பதற்காக நியூசிலாந்தின் பால் பொருட்கள், வெங்காயம், சர்க்கரை, மசாலா பொருட்கள், சமையல் எண்ணெய், ரப்பர் போன்றவற்றிற்கு இந்தியா எந்த சலுகையும் அளிக்காது. மேலும் இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விலக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்க மாநிலத்தின் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்று ஓய்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் முதல் கட்ட சட்டப்பேரவை தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிந்ததை அடுத்து வருகின்ற 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைய நிலையில் தேர்தல் அதிகாரிகள், மூத்த காவல்துறை அதிகாரிகள், மத்திய பாதுகாப்பு படை கமாண்டர்கள் ஆகியோர் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து உயர்மட்ட ஆலோசனையில் ஈடுபட்டனர். இது குறித்து தேர்தல் உயர் அதிகாரிகள் கூறுகையில், வாக்காளர்கள் அச்சமின்றி தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துவதை உறுதி செய்வதற்காக தொகுதி வாரியாக பாதுகாப்பு படையினர்கள் நிறுத்தப்படும் என்றும் பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்களின் ரோந்து பணியை தீவிரப்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அமைதியான இயல்பான வாக்குப்பதிவை உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். கள்ள வாக்குப்பதிவோ வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதோ அனுமதிக்க மாட்டாது என்றும் அதை செய்ய முயற்சிக்கும் நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமெனில் அமெரிக்கா தனது தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை ஈரான் அதிபர் பெஷெஷ்கியன் விதித்துள்ளார். ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் சமீபத்திய பாகிஸ்தான் பயணத்தின் போது 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சுவார்த்தை கைகூடாமல் முடிந்தது. இதன் பின்னர் ஈரானின் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ள வரை தனது நாடு பேச்சுவார்த்தை நடக்காது என்று ஈரான் அதிபர் மசூத் பெஷெஷ்கியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பான பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப்புடன் ஈரான் அதிபர் பெஷெஷ்கியன் தொலைபேசியில் பேசினார். அப்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமெனில் அமெரிக்கா தனது தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை ஈரான் அதிபர் விதித்துள்ளார். அமெரிக்காவின் முற்றுகை தடைக்கு மத்தியில் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று கூறினார். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது
அமெரிக்கா உயர்மட்ட தூதர்களின் ஈரான் பயணத்தை கடைசி நிமிடத்தில் ரத்து செய்த அதிபர் ட்ரம்ப் ஈரான் விரும்பும் எந்த நேரத்திலும் தங்களை அழைக்கலாம் என்று கூறியுள்ளார். அதாவது இனி பேச்சுவார்த்தையை நடத்துவது ஈரானின் கைகளில் உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்துள்ளார். IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 38வது போட்டியில் லக்னோவை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி பெற்றுள்ளது. லக்னோவில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 38வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ரிங்கு சிங் 83 ரன்கள் எடுத்து அசத்தினார். இதையடுத்து 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் மட்டுமே எடுத்து சமன் செய்தது. தொடர்ந்து சூப்பர் ஓவர் போட்டி நடைபெற்றது. இதில் முதலில் விளையாடிய லக்னோ அணி 3 பந்துகளில் 2 விக்கெட் இழப்பிற்கு 1 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 2 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி ஓவரின் முதல் பந்தில் 4 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஹைதராபாத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளார். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள செகந்திராபாத்தில் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மே மாதம் 9ஆம் தேதி விமானம் மூலம் வருகை தரவுள்ளார். பொதுக்கூட்டத்திற்கு பிறகு காசிப்பேட்டை ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை, வாரங்கல்லில் உள்ள ஜவுளி பூங்கா, PP நகர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட விடுதி கட்டிடங்கள், முலுகுவில் உள்ள சம்மக்கா சரளம்மா பல்கலைக்கழகம் மற்றும் கம்பம் தேவரப்பள்ளி பசுமை வழி தேசிய நெடுஞ்சாலைகளை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்க உள்ளார். பிரதமர் மோடி எப்போதும் பெண்களின் நலனுக்காகவே உழைத்து வருகிறார் என்று ராஜஸ்தான் முதலமைச்சர் பஜன்லால் சர்மா தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அம்மாநில முதலமைச்சர் பஜன்லால் சர்மா மங்கி பாத் நிகழ்ச்சி குறித்து பேசினார். அப்போது 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வர நமது பிரதமர் எத்தனை ஆர்வத்துடன் விரும்பினார் என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் என்றார். காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சிகளும் அதற்கு எதிராக செயல்பட்டன. பெண்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணியும் அதை விரும்பவில்லை. அதன் விளைவாகவே அவர்கள் அந்த மசோதாவிற்கு ஆதரவளிக்கவில்லை என்றும் பிரதமர் மோடி எப்போதும் பெண்களின் நலனுக்காகவே உழைத்து வருகிறார் என்றும் கூறினார். கொடைக்கானல் நட்சத்திர ஏரியில் மாலை வேளையில் அமைச்சர் சேகர் பாபு தனது மனைவியுடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ஓய்வு எடுப்பதற்காக தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவரது குடும்பத்துடன் வந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையும் தனது குடும்பத்தினரோடு எரிச்சலையில் உள்ள நட்சத்திர தங்கும் விடுதியில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தனது குடும்பத்தினருடன் பழனியில் சுவாமி தரிசனத்தை முடித்துவிட்டு கொடைக்கானல் ஏரி சாலையில் உள்ள நட்சத்திர தங்கும் விடுதிக்கு சாலை மார்க்கமாக வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து மாலை வேளையில் நட்சத்திர ஏரியில் தன்னுடைய குடும்பத்தினருடன் படகு சவாரி செய்து மகிழ்ந்தார். மேலும் படகு குழாய் அருகே வந்திருந்த சுற்றுலா பயணிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட அவர் அங்கிருந்து தங்கும் அறைக்கு சென்றார். தற்போது கோடை சீசன் தொடங்கிய நிலையில் பல முக்கிய பிரமுகர்கள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறினால் அது கட்சி தாவலாக கருதப்படாது என்று ராஜஸ்தான் சட்டமன்ற சபாநாயகர் வாசுதேவ் தேவ்னானி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் கட்சி தாவல்கள் மற்றும் சட்டம் குறித்து ராஜஸ்தான் சட்டமன்ற சபாநாயகர் வாசுதேவ் தேவ்னானி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒவ்வொரு கட்சிக்கும் அதன் சொந்த அரசியலமைப்பு சட்டமைப்பு உள்ளது. 3/2 பங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியை விட்டு வெளியேறினால் அது கட்சி தாவலாக கருதப்படாது என்றார். தொடர்ந்து தொகுதி மறுவரையறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து அவர் கூறுகையில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையறை வரைவில் தொடங்கப்பட வேண்டும் என்றும் பெண்கள் இடஒதுக்கீடு அரசியல் மயமாக்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். மேலும் அனைத்து கட்சிகளாலும் பெண்களின் பங்கேற்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஐக்கிய அரபு அமீரக அதிபருடன் மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அரசுமுறை பயணமாக ஐக்கிய அரபு அமீரகம் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் நயத் அல் நயானை சந்தித்து முக்கிய ஆலோசனைகள் நடத்தினார். அந்த சந்திப்பில் இந்தியா, ஐக்கிய அரபு அமீரகம் இருதரப்பு உறவுகள், மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இரு நாடுகளின் கூட்டுறவை மேலும் வலுப்படுத்தும் வழிகள் குறித்தும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. முன்னதாக அஜித் தோவல் கடந்த 20ஆம் தேதி சவுதி அரேபியா பயணம் மேற்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.
சொந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களே தங்கள் தலைமைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றனர் என்று தெலுங்கானா பாஜக தலைவர் ராம் சந்தர் ராவ் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் தெலுங்கானா பாஜக தலைவர் ராம் சந்தர் ராவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராகவ் சத்தா மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த 2/3 பங்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் பாஜகவில் இணையவிருப்பது குறித்து பேசினார். தெலுங்கானா போன்ற பல மாநிலங்களிலும் பிற இடங்களிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் 2/3 பகுதியினர் வேறொரு கட்சியில் இருந்ததாலோ அல்லது பிற கட்சியினுடன் தங்கள் கட்சியை இணைத்து கொண்டாலோ கட்சி தாவல் தடை சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது. அக்கட்சியின் சொந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே தங்கள் தலைமைக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றனர். எனவே உறுப்பினர்கள் கட்சி மாறி பாஜகவுடன் இணைவது தொடர்பாக அக்கட்சிக்குள்ளேயே ஒரு கிளர்ச்சி எழுந்தும் பொழுது அது அவர்களின் சொந்த முடிவாகவே அமைகிறது. அப்படி இருக்கையில் இதில் ஜனநாயகத்திற்கு எதிரான அம்சங்கள் ஏதேனும் இருப்பதாக எப்படி கூற முடியும்? இது மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் மேற்கொள்ளப்படும் ஒரே நடவடிக்கையாகும் என்று தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சடங்கு போல நடைபெற்றதாகவும் தேர்தல் ஆணையத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் கோவையில் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பொதிகை இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 61 சட்டமன்ற தொகுதியில் எங்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள் எனவும் அவர்களுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். மேலும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என்பது ஆசை வார்த்தை அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் இந்த தேர்தல் அவ்வாறு நடைபெறவில்லை என்றும், தமிழ்நாடு முழுவதும் ஜனநாயகமா பணநாயகமா என்று கேட்கும் விதத்தில் பணம் வாரி இறைக்கப்பட்டுள்ளது என்றும், தான் போட்டியிட்ட ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதி உட்பட அனைத்து தொகுதிகளிலும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டுள்ளது என்றும், ஆனால் தேர்தல் ஆணையம் பணப்பட்டுவாடா பற்றி கண்டுகொள்ளவில்லை எனவும், ஜனநாயகத்திற்கு விரோதமாக 19 முதல் 23ஆம் தேதி வரை மிதமிஞ்சி அளவில் பணம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். ஆட்சியாளர்களை தீர்மானிக்கக்கூடிய முறைதான் உலகெங்கும் ஜனநாயக என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் நியாயமாகவும் நாணயமாகவும் உண்மையானதாகவும் எந்தவிதமான அச்சுறுத்தல்கள் ஆசை வார்த்தைகள் இல்லாததாகவும் இருந்திட வேண்டும். இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியது ஒரு கௌரவம் என்று கணித ஒலிம்பியாட் தங்கப்பதக்க வெற்றியாளர் ஸ்ரேயா முண்டாடா தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் கணித ஒலிம்பியாட் தங்கப்பதக்கம் வெற்றியாளர் ஸ்ரேயா முண்டாடா மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டியது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் மோடி தனது மன் கி பாத் நிகழ்ச்சியில் எனது சாதனையை குறிப்பிட்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. அவர் தேர்வு செயல்முறை பற்றி விரிவாக பேசினார். இது மேலும் பல மாணவர்களை பங்கேற்க ஊக்குவிக்கும் என்றார். கணித கணக்குகள் தனித்துவமானவை மற்றும் மனப்பாடம் செய்வதை விடுத்து ஆழ்ந்த கருத்தியல் புரிதலை கோருகின்றன. இதற்கான தயாரிப்பில் அதிகாரப்பூர்வ பயிற்சி, பிராந்திய முகாம்கள் மற்றும் ஆன்லைன் கணித கழகம், சோஃபி ஃபெலோஷிப் போன்ற மாணவர்களால் நடத்தப்படும் சமூகங்களின் ஆதரவும் அடங்கியிருந்தன. இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியது ஒரு கௌரவம் என்று தெரிவித்தார். பழனியில் நடைபெற்ற யோகா மருத்துவ முகாமில் நோய்களை குணமாக்குவது குறித்து நிபுணர்கள் ஆலோசனைகள் வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சிவாலய யோகா மையம் சார்பில் யோகா மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் கல்லீரல், கொழுப்பு படிதல், கல் அடைப்பு, முதுகு வலி, மூச்சு விடுதலில் சிரமம் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு யோகா பயிற்சியின் மூலம் தீர்வு காண்பது எப்படி என்பது குறித்து நிபுணர்கள் ஆலோசனை மற்றும் விளக்கம் அளித்தனர். முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு சூரிய நமஸ்காரம், புஜகாசனம், மூச்சு பயிற்சி, திரிவாசல், திரிகூர் ஆசனம், பஜ்ஜி மோதாசனம் உள்ளிட்ட ஆசனங்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தினமும் 10 நிமிடம் யோகாசனம் செய்வதால் நோய் இல்லாமல் வாழலாம் என முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அறிவுரைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. மேலும் உணவு பழக்க வழக்கத்தால் உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு சித்த மருத்துவம் மூலம் எளிய முறையில் தீர்வு காண்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். தாராபுரத்தில் சிக்னலை மீறி சென்றதால் விபத்து ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நேதாஜி தெருப்பகுதியை சேர்ந்த சூர்யா தாராபுரம் அலங்கியம் சிக்னல் அருகில் உள்ள தனியார் கார் ஷோரூமில் பணியாற்றி வந்தார். உணவு இடைவெளிக்காக வீட்டிற்கு செல்லும் போது அலங்கியம் தாராபுரம் சாலையில் உள்ள சிக்னலை கடக்க முயன்றார்.
அப்போது திருப்பூரில் இருந்து ஒட்டன்சத்திரம் நோக்கி வந்த லாரி சிக்னலில் சிவப்பு விளக்கு இருந்த புறக்கணித்து அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அந்த லாரி சூர்யா சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் பலத்த காயமடைந்த சூர்யா தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இவ்விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசியில் தம்பிக்காக அண்ணன் உறவினரை உயிர் மாய்க்க செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் ஊத்துமலை மறவர் காலனியை சேர்ந்தவர் ஜோசப். இவரது இரண்டாவது மகள் ஆல்வின் அரசு கல்லூரியில் பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் ஜோசப் தனது தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றவர் வீடு திரும்பவில்லை. பின்னர் ஆல்வின் தனது தந்தையை காணவில்லை என கிணற்றுக்கு தேடி சென்று பார்த்தபோது அவர் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதனை பார்த்த ஆல்வின் அலறல் சத்தம் கேட்டு அருகில் உள்ள கிணற்றில் வேலை பார்த்து கொண்டிருந்த விவசாயிகள் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்துவிட்டு ஊத்துமலை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இறந்தவரின் இரண்டாவது மகளான ஆல்வின் என்பவரை அதே ஊரை சேர்ந்த உறவினரான அருணாச்சலம் மகன் மதன் என்பவர் காதலித்து வந்ததாக தெரிகிறது. இதை தெரிந்த ஆல்வின் தந்தை ஜோசப் மகளுக்கு வேறு திருமணம் செய்ய மாப்பிள்ளை பார்த்து வந்துள்ளார். இதனை அறிந்த மதன் தனக்கு ஆல்வினை திருமணம் செய்து கொடுக்க மாட்டார் என நினைத்து பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து தன்னை உயிர் மாய்க்கம் செய்து கொண்டார். மதன் இறந்ததை அடுத்து மதனின் அண்ணன் மகேஷ் தம்பி இறந்ததற்கு ஜோசப் தான் காரணம் என்று ஜோசப்பை வீட்டில் பிரச்சனை செய்துள்ளார். இதன் காரணமாகத்தான் மகேஷ் ஜோசப்பை உயிர் மாய்க்கம் செய்திருக்கலாம் என்று ஊத்துமலை போலீசார் வழக்கு பதிந்து செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒகேனக்கல் அடுத்த ஊட்டமலை கிராமத்தில் நாய்கள் துரத்தியதால் வீட்டிற்குள் புகுந்த புள்ளிமானை பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கோடை வெயில் தொடங்கியதால் வனப்பகுதியில் உள்ள மரம், செடி, கொடிகள் காய்ந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் வனப்பகுதியில் உள்ள மான்கள் உணவிற்காகவும் தண்ணீருக்காகவும் தினந்தோறும் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைகின்றன. அவ்வாறு வரும் வன மான்களை கிராமப்புற பகுதியில் உள்ள தெருநாய்கள் துரத்தி கடிப்பதால் வன உயிரினங்கள் உயிர் இழக்கின்றன. இந்நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய பெண் புள்ளிமான் ஒகேனக்கல் அடுத்த ஊட்டமலை கிராமத்தில் சுற்றித் திரிந்த போது அப்பகுதியில் இருந்த தெரு நாய்கள் துரத்தியதால் தெரு நாய்களுக்கு பயந்த புள்ளிமான் அருகிலிருந்த வீட்டில் புகுந்தது. உடனடியாக வீட்டின் உரிமையாளர் ஒகேனக்கல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்ததன் பேரில் ஒகேனக்கல் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று புள்ளிமானை பத்திரமாக மீட்டு புள்ளிமானுக்கு முதல் உதவி செய்தனர். இதன் பின்னர் ஆலம்பாடி காப்புக்காடு வனப்பகுதியில் மானை பத்திரமாக விட்டனர். கோடை விடுமுறை என்பதால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்தும் அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். பள்ளி கல்லூரிகளுக்கு இறுதி தேர்வு முடிந்து கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இங்கு வந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் சவாரி செய்து இயற்கையாக கொட்டும் அருவிகளை கண்டு ரசிக்கின்றனர். அதன் பின்னர் ஆயில் மசாஜ் செய்து கொள்ளும் குடும்பத்தினர் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். அதனைத் தொடர்ந்து இங்குள்ள வண்ண மீன் காட்சியகம், முதலை பண்ணை, தொங்கும் பாலம், பறவைகள் பூங்கா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து சமைக்கப்பட்டுள்ள மீன் உணவை சாப்பிட்டுவிட்டு செல்கின்றனர். ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகையால் ஒகேனக்கல் சுற்றுலா தலம் களை கட்டியுள்ளது. குடியாத்தம் ஆர்எஸ் சாலையில் செயல்படும் டாக்டர் கிருஷ்ணசாமி பள்ளியில் ஆணிப்பலகை மீது மாணவர்கள் நின்று கொண்டு இலக்கை நோக்கி அம்பு எறியும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடியாத்தம் ஆர்எஸ் சாலையில் செயல்படும் டாக்டர் கிருஷ்ணசாமி பள்ளியில் குடியாத்தம் எவரெஸ்ட் தொண்டு அறக்கட்டளை, எஸ்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமி, ஆசிர்வாத் இன்டர்நேஷனல் பள்ளி ஆகியவை இணைந்து ஆணிப்பலகை மீது நின்று கொண்டு மாணவர்கள் அம்பு எறியும் சாதனை நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சியில் கல்வியாளர் ராஜேந்திரன், மூத்த வழக்கறிஞர் பூபதி, மருத்துவர் கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் எஸ்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த 11 மாணவ மாணவிகள் பங்கேற்று ஆணிப்பலகை மீது தொடர்ந்து 7 மணி நேரம் நின்று கொண்டு இலக்கை நோக்கி அம்பு எய்தி சாதனை படைத்தனர். நிகழ்ச்சியில் ஆசிர்வாத் பள்ளி தாளர் மஞ்சுநாத் மற்றும் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பை சேர்ந்த ரவிசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவர்களுக்கு பதக்கம், கேடயங்களை வழங்கி பாராட்டினர். நிகழ்ச்சியில் நகர தமாக தினகரன், எஸ்கே ஸ்போர்ட்ஸ் தலைவர் சாரதி சத்தியன், சோபன் பாபு, எஸ்கே ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் பொருளாளர் ஜெகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி தேர்வு விடுமுறை என்பதால் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வருகை புரிந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த நிலையில் பள்ளியின் முழு ஆண்டு தேர்வு விடுமுறை என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்துள்ளனர். மேலும்
மின் இழுவை ரயில் நிலையம், ரோப் கார் நிலையத்தில் பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தும் பொது தரிசனம், கட்டணம் தரிசனம் என மலைக்கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் விதமாக குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக பக்தர்கள் மலைக்கு நடந்து செல்லவும் படிப்பாதை வழியாக கீழே இறங்கி வருவதற்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்திட ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அங்கு குண்டர் ராஜ்யம் முடிவுக்கு வரும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. டெல்லியில் இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்தியாவிலிருந்து நியூசிலாந்திற்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 100% வரி விலக்கு கிடைக்கும் என உறுதி. மேற்கு வங்க மாநிலத்தின் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் முடிவடைகிறது. பதற்றமான பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்களின் ரோந்து பணியை தீவிரப்படுத்திய தேர்தல் ஆணையம். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டுமெனில் அமெரிக்கா தனது தடைகளை விலக்கிக் கொள்ள வேண்டும். ஈரான் அதிபர் பெஷெஷ்கியன் நிபந்தனை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 38வது போட்டி. லக்னோவை சூப்பர் ஓவரில் வீழ்த்தி கொல்கத்தா அணி வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.